Greetings to one and all in the name of our Lord and Savior Jesus Christ. Thank you for tuning in and joining us to celebrate and worship the Lord this morning. May the Lord minister to your needs in a very special way through everything that happens in this service. It's my honor to introduce the speaker for this morning. We have with us Pastor Rajan from Throne of Grace Ministries. He is the founder president of the ministry. Pastor Rajan and Indra Rajan need no introduction to our church members as they have been to our church several times to minister. Pastor Rajan and our pastor, though they are related, they are more good friends in the Lord from their childhood. As a family, the Rajans are based in California, USA. Pastor Indra Rajan is basically a medical professional, but apart from her service as nurse, she mostly dedicates her time serving in the ministry along with Pastor Rajan. Over the years, God has used them to pioneer several worship communities and churches in different parts of the US. Pastor Rajan is an anointed preacher of God's word and ministers under the power of Holy Spirit. This morning, I am sure God has a wonderful word for all of us through him. Pastor Rajan's sermon will be translated by Brother Prem Kumar from Throne of Grace Church. He is part of the ministry team at the church. The worship this morning is going to be led by Sister Agnes, who is also part of the worship team at the Throne of Grace Church. Agnes is a medical student in the USA. A few months ago, she brought a team of young people from her medical school to our slum ministry centers in Chennai. The kids in the slums enjoyed her sharing and ministry. It's wonderful to have her lead us in worship this morning. Let's put our hands together and welcome this wonderful team of ministers from the Throne of Grace Ministries. நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதித்து கொண்டாட எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. இந்த ஆராதனை வேளையிலே நடக்கின்ற எல்லாவற்றின் மூலமாகவும் தேவன் உங்களுடைய தேவைகளை விசேஷமாக சந்தித்து ஊழியம் செய்வாராக. இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய தேவ ஊழியரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமை அடைகிறேன். த்ரோன் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸின் நிறுவனர் மற்றும் தலைவர் போதகர் ராஜன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார். போதகர் ராஜன் மற்றும் இந்திரா ராஜன் அவர்களை குறித்த அறிமுகம் நமது சபை மக்களுக்கு அவசியப்படாது. ஏனென்றால் அவர்கள் அநேக முறை நம்முடைய சபைக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். போதகர் ராஜனும் நமது போதகரும் உறவினர்களாய் இருந்த போதிலும் சிறு வயது முதலே அவர்கள் கர்த்தருக்குள் நல்ல நண்பர்கள். போதகர் ராஜன் அவர்கள் குடும்பத்துடன் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணத்தில் வசித்து வருகிறார்கள். போதகர் இந்திரா ராஜன் அவர்கள் அடிப்படையில் ஒரு மருத்துவ ஊழியராக இருந்த போதிலும் போதகர் ராஜன் உடன் சேர்ந்து தேவ ஊழியத்தில் தன்னை அதிகமாக அர்ப்பணித்துள்ளார். பல ஆண்டுகளாக அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் பல பகுதிகளில் ஆராதனை குழுக்களையும் சபைகளையும் முன்னெடுத்த தேவன் இவர்களை வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். போதகர் ராஜன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கியாராயும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஊழியம் செய்கிறவராயும் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவர் மூலமாக தேவன் நம் அனைவருக்கும் ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுப்பார் என்பதில் அதிக நிச்சயமாய் இருக்கிறேன். போதகர் ராஜனுடைய செய்தியை த்ரோன் ஆஃப் கிரேஸ் சபையை சேர்ந்த சகோதரர் பிரேம்குமார் அவர்கள் நமக்கு மொழிபெயர்ப்பார். அவர் அந்த சபையின் ஊழிய குழுவில் ஒரு அங்கமாக இருக்கிறார். அதே சபையை சேர்ந்த சகோதரி ஆக்னஸ் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள் நடத்துவார்கள். சகோதரி ஆக்னஸ் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே மருத்துவம் படித்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய சக மாணவர்களில் சிலரை சென்னையின் குடிசை பகுதிகளில் உள்ள நமது ஊழிய ஸ்தலங்களுக்கு அழைத்து வந்திருந்தார். அந்த குழந்தைகள் இவர்களது ஊழியத்தை மிகவும் ரசித்தனர். இந்த காலை ஆராதனை வேலையை அவர் முன் நடத்துவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. த்ரோன் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸை சேர்ந்த இந்த அருமையான ஊழிய குழுவை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, you're working in this place. I worship you, I worship you. You're my way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God.
that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. And you are here, touching every heart. I worship you, I worship you. And you are here, healing every heart. I worship you, I worship you. You are here, mending every heart. I worship you, I worship you. You are here, you're turning lives around. I worship you, I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. 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 Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. 'Cause even when I don't see it, you're working. And even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. 'Cause even when I don't see it, you're working. And even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. 'Cause even when I don't see it, you're working. And even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. 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 Are you Lord?
நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதியுமக்கே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. God, we thank you that you're risen Savior, God. God, we thank you that we serve a God, Lord, who still lives forevermore. God, we thank you for this time, God, and we thank you for your presence in this place. In Jesus' name I pray, amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We greet each and everyone in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேச இருக்கிறார். Even today the Lord will speak to us through his word.
சங்கீதம் 125 முதலாவது வசனத்திலிருந்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I desire to speak to you about Psalm 125 verse number 1. சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். Psalm 125 verse number 1 says, those who trust in the Lord are like Mount Zion, which cannot be moved but abides forever. அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று கர்த்தரை நம்புகிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. The Bible records those who trust in the Lord are like Mount Zion that cannot be moved and that abides forever. நாம் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. The purpose of our Lord is we should not be moved. அநேக நேரங்களிலே நம்மளை அசைக்கும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. Many times the situation and the things that happen in our life try to shake us and move us. ஆனால் நாம் அசைக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. But it is not the desire or the purpose of Lord that we should be moved. இந்த இடத்துல ஒரு பர்வதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் பர்வதம், அசைக்க முடியாத ஒரு பர்வதம். Here it is talks about Mount Zion which cannot be moved. நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவோம் என்றால் நாமும் அசைக்கப்பட முடியாது என்று இந்த வார்த்தை சொல்கிறது. If you and I trust in the Lord, then we will not be moved. ஆனால் That's what the Bible says. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறோமா? But in our life we have to examine, are we not moved by any of these things? பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை அசைக்க பார்க்கிறது. Many situations and circumstances try to shake us and move us. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அசைக்கப்படும்படியான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறார்கள். In the Bible many saints had to go through situations that tried to shake them. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள், அந்த சூழ்நிலையிலும் எப்படி அவர்கள் அசைக்கப்படாமல் இருந்தார்கள் என்பதை குறித்து உங்களோடு தியானிக்க இருக்கிறேன். Today I want to meditate with you about those saints and what kind of situations they went through and how they were able to maintain themselves and how they will kept themselves not moved. சில நேரங்களிலே நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. சில நேரங்களிலே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. There are certain things in our life we need to do so that we will not be shaken, but at the same time there are things that the Lord has to do so that we will not be shaken. இன்றைக்கு 3 விதமான மனிதர்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I want to share with you about 3 different types of men. அவர்கள் கடந்து சென்ற சூழ்நிலை, what kind of situation they went through, அவர்கள் எப்படி அசைக்கப்படாமல் இருந்தார்கள், how they were able to maintain themselves not to be shaken, அல்லது அசைக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார், or we can say like this, even though they were shaken, how the Lord helped them. அதை தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate that now. முதலாவது தாவீது என்கிற மனுஷனை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். First I wanted to meditate about David. சங்கீதம் 62:6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 62:6. Let's read Psalm 62 verse number 6. சங்கீதம் 62:6 நான் வாசிக்கிறேன். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. Psalm 62:6 says, he only is my rock and my salvation, he is my defense, I shall not be moved. இங்கு தாவீது கர்த்தரை தன்னுடைய கன்மலையாக குறிப்பிடுகிறார். Here David is declaring that the Lord is my rock. அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்கிறார். He says that he declares that he only is my rock, he only is my salvation, he only is my defense. ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. That's the reason I shall not be moved. இதே தாவீது சங்கீதம் 16:8 சொல்லுகிறார். The same David declares in Psalm 18, Psalm 16 verse 8. Psalm 16 verse number 8. சங்கீதம் 16:8 சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Psalm 16:8 says, I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. Amen. Amen. Hallelujah. தாவீது அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்ததாய்.
கர்த்தரை மையப்படுத்தியதா இருந்தது. If you look at the life of David, why he is able to declare that I shall not be moved? Because his life was dependent on God. அவருடைய வாழ்க்கையில அசைக்கப்படும்படியான சில சூழ்நிலைகள் வந்தது. There were some situations happen in his life that were trying to shake him. ஆனால் கர்த்தரை மையமாகவே தன் வாழ்க்கையில் வைத்திருந்தார். But David kept the Lord at the center of his life. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம் கோலியாத்தை குறித்து குறிப்பிடுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம். If you go to 1 Samuel chapter 17 verse number 10, it talks about Goliath. இந்த கோலியாத் என்கிற இந்த பெலிஸ்தியன் ஒவ்வொரு நாளும் வந்து கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் சேனைகளுக்கு ஒரு சவால் விடுவித்துக் கொண்டே இருந்தான். This Goliath, who is a Philistine, he came every day and he was giving terror to the armies of Israel every day and every night. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. Bible records that every day he was defying the armies of Israel. அது மாத்திரமல்ல அவர்களை மிரட்டினான் என்று சொல்லுகிறது. Not only that, he also threatened them. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். In 1 Samuel 17 verse number 11 it says, when Saul and all Israel heard these words of the Philistine, they were dismayed and greatly afraid. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக சவுல் இருந்தான். ஆனா அவனே கலங்கினான், பயப்பட்டான். அவனோடு இருந்த சேனையும் கலங்கி பயப்பட்டது. Saul was the king of Israel. He himself dismayed and was afraid. Not only the king but also the whole army was dismayed and afraid by these Philistines. அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். In the same chapter 1 Samuel 17 verse number 24 says, and all the men of Israel when they saw the man fled from him and were dreadfully afraid. ராஜா அசைக்கப்பட்டு போனார். முழு ராணுவமும் அசைக்கப்பட்டு போய்விட்டது. The king was moved or shaken. The whole army was shaken. இந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. Bible records that none of them were able to stand against this Goliath. All have to run away from him. அந்த சமயத்திலே அங்கு வருகிற தாவீது, At that time the David came to that place. தன் பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In 26 verse number 26, David came to the battlefield and he is asking this question. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். For who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? முழு ராணுவம் அசைக்கப்பட்டு போனது, ராஜா அசைக்கப்பட்டு போனார். ஆனால் இந்த தாவீது அசைக்கப்படாதபடி இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். The whole army was shaken, the king was shaken, but David was not shaken, but he came with boldness asking this, who is this uncircumcised Philistine that should defy the army of the living God? இந்த சூழ்நிலையில தாவீது அசைக்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? What is the reason that David was not shaken by this man? ஹல்லேலூயா, ஆமென். காரணம் தாவீது இந்த கோலியாத்தையும் தான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். The reason is David was able to compare this Goliath and the living God whom he worshipped. தாவீதோட வாழ்க்கை கர்த்தரை மையப்படுத்தியதாகவே இருந்தது. நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தரை மையப்படுத்தி பார்க்கிறார். I already shared with you the life of David was already centered around the Lord. Here he was trying to bring Lord to the center of this place. இந்த இதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் துவக்கத்திலே இந்த கோலியாத்தை குறித்து விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனமான ஆயுதங்களை வைத்திருந்தான், எவ்வளவு அவன் தடிமனாய் இருந்தான், எல்லாம் அவங்க விவரிக்கப்பட்டிருக்கிறது. If you look at chapter 17 of 1 Samuel, the first few verses talks about who this Goliath is and how tall he is, how much he weighs and what are the different kinds of weapons he was carrying. அவன் உண்மையாகவே ஒரு ராட்சதன். By truly he is a giant. Amen. He was a giant. It's true. The problem was true.
Hallelujah. It's not anything lie about Goliath. Whatever the Bible describes, it's true. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது உண்மையாகவே ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தான். What it means is David really is facing a true problem. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஜீவனுள்ள தேவனையும் கோலியாத்தையும் அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். But even in that situation, he is able to compare this giant and the Lord he is worshipping. என் ஜீவனுள்ள தேவனையும் அவருடைய சேனையும் நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம். That is why he is able to declare, who is this uncircumcised Philistine who can defy the armies of my living God? இந்த இடத்துல கோலியாத்தை அவன் மேன்மைப்படுத்தவில்லை, கோலியாத்தை அவன் பெரிதாக யோசித்து கலங்கவில்லை. ஆனால் கர்த்தரை சர்வ வல்லவராக ஜீவனுள்ள தேவனாக பார்க்கிறான். In this place, David did not worry about Goliath, did not have fear about Goliath, who he is, but he is able to bring the Lord Almighty into this presence. ஆகவே தான் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இந்த கோலியாத் எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம். That's the reason he is able to declare, who is this Philistine, who is this Goliath, and what is this problem to stand against? சவுலும் இஸ்ரவேல் சேனையும் கோலியாத்தை மாத்திரம் பார்த்தார்களே ஒழிய ஜீவனுள்ள தேவனோடு கோலியாத்தை அவர்கள் ஒப்பிட்டு பார்க்காததினாலே அசைக்கப்பட்டு போனார்கள், ஓடி போனார்கள். If you look at Saul and the whole army of the Israelites, they were looking only at Goliath and his power, but they could not compare who our Lord is. That's the reason they have to have afraid and they have to run away. கோலியாத்தை பார்த்தால் அசைக்கப்படுவோம், ஜீவனுள்ள தேவனை பார்த்தால் அசைக்கப்பட மாட்டோம். If you look at Goliath, we will be shaken, but if you look at the living God, we will not be shaken. அது மாத்திரமல்ல, not only that, இந்த கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தாவீது சென்றபோது, when David has to enter into this difficult situation, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த வல்லமையான கிரியைகளை நினைவு கூறுகிறார். David was able to remember the great and mighty things the Lord has done in his life. இதே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35, 36 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். If you look at 1 Samuel chapter 17, 34, 35 and 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை என் வாயிற்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போலிருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். If you look at 1 Samuel chapter 17 verse number 34, 35, 36. But David said to Saul, your servant used to keep his father's sheep, and when a lion or a bear came and took a lamb out of the flock, I went out after it and struck it and delivered the lamb from its mouth. And when it arose against me, I caught it by its bird and struck and killed it. Your servant has killed both lion and bear, and this uncircumcised Philistine will be like one of them, seeing he has defiled the armies of the living God. இந்த 36வது வசனம் மிக முக்கியம். சொல்கிறார், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். தாவீது சிங்கத்தையும் கரடியும் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தையும் ஒன்றாகவே அவன் பார்த்தான். If you look at verse number 36, it's very important. If you look at how David looked at the lion and the bear, the same way he is looking at Goliath. சிங்கத்தை காட்டிலும் கரடி பெரிய பிரச்சனை, இந்த கரடி என்கிற பிரச்சனையை காட்டிலும் கோலியாத் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கல. எல்லாமே எனக்கு பிரச்சனை, ஆனால் இந்த சிங்கத்திலேருந்து என்னை விடுவித்தார், கரடியிலேருந்து விடுவித்தார். இந்த 2 பிரச்சனைகளை விடுவித்தவர் இந்த 3வது பிரச்சனை ஆகிய இந்த கோலியாத் கரத்திலிருந்து என்னை விடுவிப்பார். David was able to declare the problem I saw when I faced a lion is greater than what I faced when I saw a bear. But the same way, when I am seeing this Philistine, he is also same as the lion and the bear. அடுத்த 37வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். In verse number 37 it says, moreover David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear
he will deliver me from the hand of the Philistine. And Saul said to David, go, and the Lord be with you. இதற்கு முன்பாக என்னை விடுவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை விடுவிப்பார். The Lord who delivered me earlier, he will deliver me from the Philistine also. என் தேவனுக்கு முன்பாக சிங்கம், கரடி, கோலியாத் எல்லாம் ஒன்றுதான். சிங்கத்தை பிரச்சனை காட்டிலும் கோலியாத் பிரச்சனை என் தேவனுக்கு பெரியதல்ல. என் தேவன் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை உணர்ந்ததுனால தான் அசைக்கப்படாமல் இருந்தார். David was not shaken because he understood all the problem, whether it is facing a lion or facing a bear or facing a Goliath, is same for my Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். தாவீது அசைக்கப்படாததுக்கு இன்னொரு காரணம் தன் வாழ்க்கையில இதற்கு முன்பாக கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்தார். Another reason why David was not shaken is he was able to remember and understand the miracles and the wonders the Lord has done in his life. இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார்? In your life also, even before today, how many more miracles the Lord has done? இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒரு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Maybe today you may face a giant like Goliath in your life. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த But the விரும்புகிறார். Lord wanted to encourage you today. இதற்கு முன்பாக அற்புதம் செய்த நான் இந்த முறையும் உனக்கு நான் அற்புதம் செய்து விடுவிப்பேன். I am the one who did miracles in your life previously and delivered you from so many problems. I will do a miracle from this problem also and deliver you. தாவீது இதை நினைவு கூர்ந்த நாள்தான் கோலியாத்துக்கு முன்பாக எதிர்த்து நின்று பெரிய ஜெயத்தை காண முடிந்தது. Because David was able to remember the former miracles the Lord has done in his life, he is able to stand against Goliath and get the victory over him. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். நாம் அசைக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. It is not the purpose or a desire of our Lord to be shaken. ஹல்லேலூயா. எல்லா கோலியாத்தையும் நம்முடைய காலுக்கு கீழாக கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். Our Lord is able to bring all these situations like Goliath under our feet. ஆமென். ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் ஒரு பெரிய ராட்சதனை தாவீதின் காலுக்கு கீழாக கர்த்தர் கொண்டு வந்தார். The Lord was able to bring this giant Goliath with a stone below the feet of David. Amen. The Lord has brought the giant under his feet. Bible says David did not have any sword in his hand. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்ததுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Bible records that there was no weapon or no sword in the hand of David. Amen. இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். Even then the Lord gave him a great victory. இந்த கோலியாத் மாத்திரமல்ல, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளோடாய் கடந்து சென்றார். Not only the problem of Goliath, David has to face so many problems in his life. நீங்க ஒருவேளை கேட்கலாம், தாவீது எப்பொழுதுமே இதே விசுவாசத்தோட இருந்தாரா? You may be asking the question, is David was having the same level of faith in all the time? கோலியாத்தை எதிர்த்து நின்ன மாதிரி எப்பொழுதும் அவர் உறுதியா எதிர்த்து நின்று கொண்டே இருந்தாரா? Like he was able to stand against Goliath, are he able to stand against all the problems with courage? வேதத்தில் அப்படி குறிப்பிடப்படவில்லை. Bible doesn't record like that. தாவீதோட சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பின போது, when Absalom, who is the own son of David, raised against David, தாவீது அப்சலோமுக்கு எதிர்த்து நிற்காமல் ஊரை விட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. David has to face a situation that he couldn't stand against his son Absalom, but he has to run away for his life. பெரிய கோலியாத்தை எதிர்த்து நின்னார். David was able to stand against the great giant Goliath. ஆனால் ஒரு தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமை எதிர்த்து நிற்காமல் ஊரை விட்டு அவர் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. But he has to go through a situation where he cannot stand against his own son Absalom, but he has to run away for his own life. அது மாத்திரம் இல்ல, சீமேயி என்கிற ஒரு மனுஷன் அந்த சமயத்துல தாவீது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும்போது சீமேயி என்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தாவீது மேல கல்லையும் மண்ணையும் தூவி தாவீதை சபித்து கொண்டிருந்தான். But when David was going away from his palace to the wilderness, there was another man by name Shimei. He was cursing David and he is throwing stones and sand against him, and he has to go through that also. வேதம் சொல்லுகிறது தாவீது அந்த சூழ்நிலை எப்படி சமாளித்தார் என்றால் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 11-12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீமை தூஷிக்கட்டும்,
இந்த தீமைக்கு ஈடா கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறார். How David handled this situation of Shimei is recorded in 2 Samuel chapter 16, 11 and 12. 11 and 12. He was able to tell to his people, let him curse whatever he want to curse, but the Lord will do accordingly for me. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் தூஷிப்பதற்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அவன் செய்யட்டும். இந்த நிந்தையை பார்த்து கர்த்தர் எனக்கு நன்மையை கொண்டு வருவார்னு அடுத்த 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In verse number 12 it says, it may be that the Lord will look on my affliction, and that the Lord will repay me with a good for his cursing this day. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அந்த சமயத்திலும் கர்த்தரை மையப்படுத்தி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை கொண்டு வரட்டும். Even during that particular time, he was able to bring Lord to the center, and he said, Lord is the one who allowed this cursing, but the Lord will see my affliction and bring good, and he repay me with good for me. ஹல்லேலூயா. அசைக்கப்படும்படியான சூழ்நிலைகள் வந்தது, சொந்த மகனாலே வந்தது. There may be many situations that came in David's life that was trying to see him shaken, even from his own son Absalom. ஆனால் என்ன சொன்னார்? கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். இந்த தீமைக்கு பதிலாக, இந்த நிந்தைக்கு பதிலாக, இந்த உபத்திரத்துக்கு பதிலாக அவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். The Lord allowed this to happen in my life. For this affliction, the Lord will repay me with good. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. அநேக உபத்திரவங்களூடாய் கடந்து சென்றவர் தாவீது. David is a man who went through so many afflictions. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He was anointed as a king. கர்த்தரையே மையமாய் வைத்திருந்தவர். He had the Lord as his center. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு முறை அவர் தன்னுடைய பட்டணத்துக்கு வந்தபோது அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் எதிராளிகள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். It is recorded in Bible one time when he came to his place, his wife and all his people and the property were taken as captives by the enemies. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனைவி பிள்ளைகள் அவனுக்குரியது எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனது. This is recorded in 1 Samuel chapter 30 verse number 3. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. It records that in verse number 4 chapter 30 of 1 Samuel, then David and the people who were with him lifted up their voices and wept until they had no more power to weep. Amen. Hallelujah. Hallelujah. மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து போவது மிக எளிதான காரியம் அல்ல. மிக 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 கடினமான ஒரு அசைக்கப்படக்கூடிய ஒரு நேரம் அது. It is not an easy thing to lose the wife, children and all the property. It is a very very difficult situation where he could have been moved or shaken. 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். Verse number 6 says, David was greatly distressed. Hallelujah. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிக மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்றார். David has to go through a very very difficult situation. He was greatly distressed. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும், all the people those who were along with him were saying that the people spoke of stoning him because the soul of all the people was grieved, every man for his sons and his daughters. குடும்பத்தை இழந்துட்டார். He lost his family. கூட இருந்தவர்களும் எதிராக திரும்பிட்டாங்க. Those who are surrounding him, these own people were turned against him. அழுது தன்னுடைய பலனும் இல்லை. After bitterly weeping, he lost his strength also. எவ்வளவு கடினமான சூழ்நிலை பாருங்க. Look at what kind of a bad situation it is. எந்த ஒரு மனுஷனும் அசைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. The situation is like this, that anyone could be shaken. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், கோலியாத்துக்கு முன்னாடி எதிர்த்து நின்ற அந்த தாவீதின் விசுவாசம் இப்பொழுது எங்கே? We may be questioning the David who was able to stand against Goliath, the faith he had at that time. Where is his faith at this time? நீங்க நிறைய சங்கீதங்கள்ல வாசிச்சீங்கன்னா தாவீது தன்னுடைய கஷ்டத்தை ஜெபமாக சொல்லியிருப்பார். சில நேரங்களில் தான் கடந்து வந்த பாதைகளை அந்த சங்கீத வசனங்களில் விவரித்திருப்பார். If you read Psalms, in many of the Psalms, David was able to express his issues and his problems as a prayer, or he was able to record them as statements. ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்,
நான் உடைந்த பாத்திரத்தை போலானேன். In one place he has recorded that he became a broken vessel. ஆனா நீங்க அந்த சங்கீதங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, But when you read those psalms, ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுவார், உபத்திரத்தை சொல்லுவார், புலம்புவது போல இருக்கும், ஜெபமா இருக்கும். ஆனா அந்த சங்கீதம் போக 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 முடியும் போது அது அப்படியே ஒரு துதியாக மாற்றி விடுவார். when you read these psalms, when he begins the psalm, it looks like he is lamenting about his problems and he talks about all the issues he is going through. But when he comes to the end of the psalm, he started praising the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. தாவீது தன் வாழ்க்கையில அசைக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தது, ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. Even in the life of David, he has to go through so many situations, those were trying to shake him, but he was able to declare, I shall not be moved. ஆமென். இந்த 30வது அதிகாரம் 1 சாமுவேல் 36வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 1 Samuel chapter 30 verse number 6, the end says that, but David strengthened himself in the Lord his God. ஆமென். 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்துல கேட்கிறான், நான் தொடர்ந்து போகணுமா, நான் அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்கிறான். Verse number 8 says that David went to the Lord and he inquired about the Lord, to the Lord, asking, can I pursue this troop? Can I overtake them? கர்த்தருக்குள் போய் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். He is able to strengthen himself in the Lord. நாம் அசைக்கப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை திடப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு. When we go through a situation that trying to shake us, we have a Lord to whom we can go and strengthen இதே ourselves. தாவீது தான் சங்கீதம் 18:1 சொல்லியிருக்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். The same David was declaring in Psalm 18:1, the Lord, you are my strength, in you I will love. ஆண்டவரே, நான் அசைக்கப்படும்படியா இருக்கிறேனே. Lord, I am going through a situation that shakes us. என் சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சரியாக இல்லையே, All these situations are against me. ஆனாலும் நீர் என் பலனாக இருக்கிறீர். Even though all these situations are happening, you are my strength. நீர் ஒருவர் மாத்திரமே என்னை திடப்படுத்த முடியும். Only you can strengthen me. வேதத்துல சங்கீதம் 27:1 சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 27 he says that David is declaring that you are the strength of my life. ஹல்லேலூயா. சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பும் என் ஜீவனின் பலனானவர். In Psalm 27 he is declaring that the Lord is my light and my salvation. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். Today our Lord is our strength. தாவீது திடப்படுத்திக் கொண்டான். David was able to strengthen himself in the Lord. கர்த்தர் சொல்றாரு, தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். When he asked the Lord is telling him, answering him, you go and pursue the troop and you will be able to recover all. ஆமென். இந்த கர்த்தருடைய ஒரு வார்த்தை வந்த உடனே, the moment he received this one word from the Lord, கர்த்தருடைய பலன் தாவீதுக்குள்ளாக இறங்கி வந்தது. the strength of God descended into David. ஆமென். அசைக்கப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. When we go through situations that try to shake us, the word of God is the one who strengthens us. 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 600 பேரும் போனார்கள். If you look at 1 Samuel chapter 30 verse number 9, it says, so David went, he and the 600 men who were with him. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தான் கல்லெறியணும்னு நினைச்சாங்க. எல்லா சகல ஜனங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூட தாவீதோட இல்ல. So few verses before we read that all those who were with him were thinking and talking to each other to stone David. இப்ப தாவீது கூட இப்ப 600 அதே மக்கள்ல இருந்து ஒரு 600 பேர் தாவீது கூட வந்து நிக்கறாங்க. But now if you look at here, from the same group of people there are about 600 people coming together and supporting David. Amen. இது எப்படி நடந்தது? How this happened? கர்த்தரால் நடந்தது. This happened because of the Lord. Amen. கர்த்தரிடத்துல விசாரித்தோம்னா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தருடைய தயவும் சேர்ந்து தாவீதுக்கு வந்தது. When David inquired the Lord, then David received the word of God. It's not only the word that came to David but also the grace that came to him. இன்னைக்கு அசைக்கப்படுற மாதிரி இருக்கீங்களா? Today do you think that you are shaken? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும். You will receive the word of God. உங்களுக்கு கர்த்தருடைய பலன் வரும். You will get the strength of God. உங்களுக்கு கர்த்தருடைய தயவு வரும். You will get the
grace of God. ஹalleluya. இந்த 600 பேரோட தாவீது புறப்பட்டு போக ஆரம்பித்தார். That David started to go with the 600 people. வழியில 200 பேர் நின்று போயிட்டாங்க. On the way 200 people dropped out. இன்னும் 400 பேர் தான் இருக்காங்க. They have only 400 ஆனா more people. தாவீது தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்தவில்லை. But David did not stop his journey. வேதம் சொல்கிறது அவன் தொடர்ந்து போய் கொண்டே இருந்தான். Bible says that he continued to go. ஹalleluya. Hallelujah. என்னை பலப்படுத்தின கர்த்தராலே நான் தொடர்ந்து முன்னேறி செல்வேன். He was able to declare the Lord who strengthened me, and with his strength I will be able to go forward. வேதத்துல பார்க்கிற வனாந்தரத்துல ஒரு எகிப்தியன், கைவிடப்பட்ட எகிப்தியன் மூலமாக கர்த்தர் தாவீதை சரியான இடத்துக்கு கொண்டு போனார். In the Bible we see that a man who was dropped out, an Egyptian on the wilderness, is able to help David, and he got the guidance where to go exactly to the right place. ஹalleluya. Hallelujah. Amen. Amen. கர்த்தர் நமக்கு எப்படி வேணுமானாலும் அற்புதம் செய்ய முடியும். The Lord can do a miracle in any way for us. இந்த எகிப்தியன் இவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடித்து கொண்டு போனானே ஒரு சத்துரு, அவனோடு இருந்தவன், அமலேக்கியனோடு இருந்தவன். This Egyptian was the one who was along with the enemy of David, with the Amalekites. அவன் சரியாக அந்த அமலேக்கிய கூடாரத்துக்கு கேம்புக்கு கொண்டு போனான். He took him, David, to the right place where the Amalekites are. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30:19 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். In 1 Samuel chapter 30 verse number 19 says, and nothing of theirs was lacking, either small or great, sons or daughters, spoil or anything which they had taken from them. David recovered all. நீங்க அசைக்கப்படுவதில்லை. You will not be shaken. கர்த்தரை கண்மலையாக வைத்துக் கொள்ளுங்க. Keep the Lord as the rock. உங்களுக்கு திருப்பி தருவார். He will recover everything to you. அல்லேலூயா. இழந்த பலனை திரும்ப தருவார். He will give you, restore the strength you have lost. சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. You will be able to recover all you have lost. இரண்டாவது மோசே என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. Second, we are going to talk about a man called Moses. கர்த்தருடைய வல்லமைகளை பார்த்த ஒரு மனுஷன். Moses is a man who saw the power of God. நேரம் இல்லாததனால் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு செல்ல விரும்புகிறேன். Since we have less time, I'm going to talk to you quickly. செங்கடல் பிளந்ததை பார்த்த மனுஷன், இந்த மனுஷன் மூலமாக தான் கர்த்தர் அந்த செங்கடலே பிளந்தார். He is the man who saw the Red Sea parted its way. Only through his hand the Lord parted the Red Sea. ஹalleluya. ஆமென். அது மாத்திரம் இல்ல, எகிப்து தேசத்திலே अनेक அற்புதங்களை இந்த மோசேயை கொண்டு செய்தார். Not only that, the Lord did many miracles in the land of Egypt through the hand of Moses. ஹalleluya. கர்த்தருடைய பலத்த கரத்தை பார்த்தவர். Moses was the one who has seen the great and mighty power of God. ஆனா ஒரு முறை இந்த மோசேயும் அசைக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போனார். But even this Moses had to go through a situation where he was likely to be shaken. என்னாகமம் 11வது அதிகாரம் 11-12 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இறைச்சிக்காக அழுது கேட்டபோது அது அவனுக்கு மிஞ்சின பாரமாகி விட்டது. மோசேக்கு அது பாரமாகி விட்டது. When the Israelites were asking Moses to give meat, it became a difficult situation and became a burden for Moses. Amen. It is recorded in Numbers chapter 11. verses 11 and 12 சொல்லப்பட்டிருக்கிறது. In verse number 11 and 12, Numbers chapter 11 verse number 11 and 12. என்னாகமம் 11வது அதிகாரம் 11-12. மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என் மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ. So verse number 11 says, so Moses said to the Lord, why have you afflicted your servant, and why have I not found favor in your sight, that you have laid the burden of all these people on me? Did I conceive all these people? Did I beget them? And you should say to me, carry them in your bosom as the guardian carries a nursing child to the land which you swore to their fathers. 14வது வசனத்திலேயும் 15லும் அவர் சொல்லுகிறார், இது எனக்கு தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். Verse number 14 and 15 says, I am not able to bear all these people alone because the burden is too heavy for me. If you treat me like this, please kill me here and now, if I have found favor in your sight, and do not let me see my wretchedness. கர்த்தருடைய வல்லமையை பார்த்தவர்.
He is the man who saw the great and mighty power of the Lord. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவர் சொல்லப்பட்டவர். He was considered the prophet of the Lord. கர்த்தர் சொல்லும்போது சொன்னார் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவன் என்று சொன்னார். When God was talking about Moses, he said he is above the prophet. ஆனா அந்த மோசே தான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்குள் கடந்து சென்றார். But the same Moses has to go through this difficult situation. அப்பொழுது கர்த்தர் வந்து வாக்கு பண்ணுகிறார். At that time the Lord is giving him a word. நான் உனக்கு இறைச்சி கொடுப்பேன். I will give you the meat. ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன். I will give the meat to the people. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தது. He received the promise or the word of God. கர்த்தர் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் மோசேக்கு சொன்னார். The Lord also said to Moses what I am going to do. Amen. Amen. அப்போ மோசே என்ன சொல்லியிருக்கணும்? What should have Moses said to him? கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். The Lord has given me the word. கர்த்தர் எனக்கு செஞ்சிடுவார். The Lord will do this to me. நான் இனி கவலைப்பட மாட்டேன். I will not worry about this anymore. அப்படிதானே சொல்லியிருக்கணும். This is how you should have ஆனா declared. நீங்க 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, But if you look at verse number 21, it says 21 22 அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். But if you read verse number 21 and 22 in Numbers 11, it says, and Moses said, the people whom I am among are 600,000 men on foot. Yet you have said, I will give them meat that they may eat for a whole month. Shall flocks and herds be slaughtered for them to provide enough for them? Or shall all the fish of the sea be gathered together for them to provide enough for them? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகும் அதை விசுவாசிக்க முடியாமல் அதுல ஒரு சந்தேகம் வந்து கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கிறார், இது எப்படி நடக்கும்? Even after he received the word from the Lord and the promise from the Lord, he is not able to believe that, and he is asking the Lord with these many questions. ஹல்லேலூயா. Hallelujah. Amen. 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 ஹல்லேலூயா. அசைக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை. The situation is such that he will be shaken. இந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் தான் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். In this situation, only Lord can do something. அடுத்த வசனத்துல கர்த்தர் கேட்கிறார் 23 அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். See, for the response from the Lord is recorded in verse number 23. And the Lord said to Moses, has the Lord's arm been shortened? Now you shall see whether what I say will happen to you or not. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் மீண்டுமாய் தம்முடைய தாசனை உற்சாகப்படுத்துகிறார். The Lord is again strengthening his own minister. 31வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. Verse number 31 says, now a wind went out from the Lord, and it brought quail from the sea and left them fluttering near the camp, about a day's journey on this side and about a day's journey on the other side, all around the camp and about 2 cubits above the surface of the ground. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. It says that a wind that went out from the Lord. தன்னுடைய தாசனை உற்சாகப்படுத்துவதற்கு, தம்முடைய தாசனுக்குள்ளாக ஒரு நன்மையை கொண்டு வருவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்தது. To encourage his servant and to bring fruit to the voice what he has given to him, the Lord has to bring a wind from his presence. நான் இந்த செய்தியை துவங்கும் போது நான் சொன்னேன், சில நேரங்களில் கர்த்தரே நமக்கு வந்து செய்து நம்ம அசைக்கப்படாதபடி நம்மளை உறுதிப்படுத்துகிற தேவன். When I started this message, I told you that the Lord himself will come and strengthen us so that we will not be moved. மோசேக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வந்தது. For Moses, he received a wind from the presence of the Lord. கர்த்தரிடத்திலிருந்து வந்த காற்று மோசேக்கு தேவையானதை கொண்டு வந்து குவித்தது. The wind that came from the Lord brought whatever is required for Moses, and it brought them there. இது எப்படி நடக்கும் என்று சந்தேகப்பட்ட மோசேக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்தார். The Moses who had a question in his mind, how is this going to happen?
but the Lord did a goodness in his life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு காற்று How புறப்பட்டு many of வரும்? you believe that even you will receive a wind from the presence of Lord? நீங்களும் நானும் அசைக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. It is not the desire of our Lord that you and I to be moved or shaken. நம்மளை ஊன்ற கட்ட விரும்புகிறார். The Lord wanted to establish us steadily. அவருடைய கரம் குறுகவில்லை என்பதை நமக்கு மீண்டும் காண்பிக்க He விரும்புகிறார். wanted to show us that his hand is not shortened. கடைசியாக Lastly, எலியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. the Bible records about a man called Elijah. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் நான்கு நம்ம நேரில் நான் வாசிக்கல அதை நான் உங்களுக்கு ஒரு சம்பவமாய் கதையாக சொல்லிவிட்டு கடந்து செல்ல Since விரும்புகிறேன். we do not have sufficient time, I'm going to tell you this incident from the 1 Kings chapter 19. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா வனாந்தரத்துல போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். 1 Kings chapter 19 verse number 4 onwards you can read this story. The Elijah went into a wilderness and he sat down under a broom tree and he is telling the Lord, "It is enough, Lord, take my life." ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. He is a mighty servant of God. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜெபத்தினால ஒரு பெரிய அக்கினியை வானத்திலிருந்து கொண்டு Just வந்தவர். before few minutes back he brought a great fire from the heaven. ஜெபத்தினால மழையை கொண்டு வந்தவர். Through prayer he brought rain. பாகால் தீர்க்கதரிசிகளை முறியடித்தவர். The one who destroyed all the prophets of Baal. ஆனால் கொஞ்ச நேரத்துல எல்லாம் மாறிவிட்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்கிறார். But within some time everything changed upside down and he is coming and telling the Lord, "Take my life, Lord, it is enough." காரணம் எசபேல் என்கிற அந்த ஒரு அந்த அந்த ராணி உன்னுடைய தலையை இன்னைக்கு எடுப்பேன்னு சொன்ன உடனே அவன் பயந்து ஓடி போய் இப்படியாக சொல்கிறார். The reason is there is a message from Jezebel the queen saying that by today I will kill you. வேதம் சொல்லுகிறது இந்த எலியாவை கர்த்தர் விட்டு விடவில்லை. பரத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவனுடைய நோக்கத்தை திரும்ப சொல்லுகிறார். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். Bible records that the Lord didn't allow Elijah like that. He sent an angel and he gave food and strengthened him and also reminded him what the purpose Lord has for him. அந்த பரத்திலிருந்து வந்த அந்த போஜனத்தினால அந்த பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய பர்வதமாகிய ஒரே பர்வதம் மட்டும் நடந்து போனான்னு இருக்கிறது. Bible records that with the strength he received from the heavenly food from the angel, he was strengthened and he was able to walk 40 days and nights to the Lord, to the mountain of the Lord. திரும்ப கர்த்தர் அங்கு எலியாவை சந்தித்து சொல்கிறார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். There also the Lord appeared to Elijah and say that the distance you have to travel is far. வேதம் சொல்கிறது அதுக்கு பின்பாக கர்த்தர் அந்த எலியாவை அந்த இடத்துல சந்திக்கிறார். Bible records that in the mountain the Lord visits Elijah. தம்மை வெளிப்படுத்துகிறார். He reveals himself to Elijah. இன்னும் எலியா என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அங்கு அவனுக்கு சொல்லப்படுகிறது. The Lord is telling him all the things the Elijah has to do in his life. ஒரு அசைக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எலியா கடந்து போனார். The Elijah has to go through a situation that was trying to shake him. போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும் என்றார். He was telling that he was frustrated and declaring saying that it's enough, Lord, take my life. ஆனா கர்த்தர் எலியாவை விட்டு விடவில்லை. But the Lord did not allow Elijah like that. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொன்னார் உன்னை மாதிரி 7000 தீர்க்கதரிசிகள் இருக்கார்கள் என்று சொன்னார். The Lord also showed him that like you there are about 7,000 prophets I have kept alive. கர்த்தர் நினைச்சிருந்தா எலியாவை விட்டுட்டு அந்த 7000ல ஒருத்தரை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். If Lord would have to let him go, he would have done that easily and used one of the 7,000 prophets and used him for his purpose. ஆனா இந்த எலியாவை குறித்து ஒரு நல்ல நோக்கம் வைத்திருந்தார். But the Lord had a great purpose about Elijah. அதுக்காக தான் எலியாவை கைவிடவில்லை. That's the reason he did not leave Elijah alone. எலியாவை பலப்படுத்தினார். He strengthened Elijah. தம்முடைய நோக்கத்தை திரும்பவும் சொன்னார். He communicated his purpose again to Elijah. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலியாவுடைய முடிவு எப்படி இருந்தது என்று. We all know that what kind of end Elijah had. சூரியச்செடி கீழே போய் படுத்து போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள் என்று சொன்ன எலியாவை ஒரு மகிமையான அக்கினிமயமான ரதங்கள் சேனைகள் வந்து உயிரோடு சுழல் காற்றிலே ஏறி போனார் என்று இருக்கிறது. The prophet who has to lie down under the broom tree and telling Lord, take away my life, but at the end his life was glorious. He was taken to the heaven without seeing the death by the fiery chariots of the hosts. அந்த ஒரு எலியா
கர்த்தருக்கு மிகவும் தேவையானவராய் இருந்தார். That one Elijah was very important and essential for the Lord. அந்த ஒரு எலியாவுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரு போஜனத்தை கொடுத்து உன்னத பலனை கொண்டு வந்தார். For one Elijah, the Lord sent the angel from the heaven with a heavenly food and strengthened him. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பார்வையில மிகவும் தேவையானவர்கள், பிரியமானவர்கள், பிரசித்தமானவர்கள். You are very important and you are very desirable to the Lord and Lord needs you. உங்க ஒருத்தருக்காக கர்த்தர் பலனை கொண்டு வருவார். For you, one person, for each one of you, the Lord will bring the heavenly food. பரத்திலிருந்து ஒரு பலன் இறங்கி வரும். You will get the strength from above. ஒரு மனுஷன் எப்படி 40 நாள் இரவும் பகலும் இடைவிடாமல் எப்படி நடந்து போயிருக்க முடியும்? ஒரு ஃபுட்னால எப்படி நடந்து போயிருக்க முடியும்? With one course of meal, how can a man can walk 40 days and 40 nights? காரணம் அது உன்னதத்திலிருந்து வந்த ஒரு பலன். The reason is the power that came from above. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். Today the Lord want to strengthen you. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு திரும்ப ஒப்பு கொடுக்க How விரும்புறீங்க? many of you want to surrender yourself to the Lord again? நம்ம ஜெபிக்க போகிறோம். We are going to pray now. ஹல்லேலூயா. எலியாவை பலப்படுத்தினவர் உங்களை பலப்படுத்துவார். The Lord who strengthened Elijah will strengthen you. மோசேயை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார். The Lord who strengthened Moses will strengthen you. தாவீதை பலப்படுத்தினவர் உங்களையும் பலப்படுத்துவார். The Lord who strengthened David will strengthen you. தாவீது சொன்னார், ஜீவனுள்ள தேவன். David declared that he is a living God. ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? Can we close our eyes and pray and surrender our life to the Lord? அசைக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்களா? Are you in a situation that is trying to shake you and move you? கண்மலையாகிய கர்த்தர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். The rock is near you. The rock will protect you. அந்த கண்மலைக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. The name of that rock is Jesus Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்களும் சொல்லலாம். You can also declare and say, I can do all things through the Lord who strengthened me. சங்கீதம் 62 நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நான் அசைக்கப்படுவதில்லை நீங்களும் சொல்லுங்க. You can remember Psalm 62:6. You can say that I shall not be moved. ஒருவேளை மோசேயை போல ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போகலாம். You may be going through a situation like what Moses went through, that you cannot believe what he has promised you. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற பின்பும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை தெரிந்த பின்பும் ஒருவேளை சந்தேகங்களும் பயங்களும் குழப்பங்களும் எழும்பலாம். Even after you know the promise of God and the word of God that says what he is going to do, you may still have questions, you may still have doubts, you may still have unbelief with you. கர்த்தர் உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. The Lord is the one who doesn't condemn you. உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய The விரும்புகிறார். Lord wanted to do good thing in your life. மோசேக்கு நன்மை செய்தவர் நமக்கு நன்மை செய்ய The விரும்புகிறார். one who did good thing for Moses will do for us also. அவர் உயிரோடு எழுந்தவர். He is the one who is risen. அவர் நம்மளோடு இருக்கிறவர். He is with us. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அருகாமையில இயேசு இருக்கிறார். Wherever you are, the Lord is near you. நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஜெபிப்போமா? Can we sing this song and worship the Lord and pray? ஒரு சில நிமிஷத்துல நம்ம முடிக்க இருக்கிறோம். Within few minutes we are going to close. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிங்க. Wherever you are, you worship the Lord. Hallelujah. The Lord one whom you worship is a living God. Hallelujah. No giants can overtake your life. God will bring every giant under your feet. Hallelujah. கர்த்தர் எல்லா ராட்சதர்களையும் உங்க காலுக்கு கீழாய் கொண்டு வருவார். The Lord will bring all the giants under your feet. விசுவாசத்தோடு அவரை உயர்த்துவோம். Let's with faith let us worship him. விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்போம். With a faith and we will worship him. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே. worship him. அவரை அப்படியே ஆராதிங்க. ஆராதனை செய்கிறோம். தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடங்களை நிரப்பும். The presence of Lord is filling
wherever you are. Worship him with all your heart. Lift him up. செய்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். முழு இருதயத்தோடு அவரை ஆராதித்து உயர்த்துங்க. The whole heart you praise him, worshiping him and exalt him. Hallelujah. Lift him up. Worship him with all your heart. The presence of God will fill you. The strength of God will come upon you right now. முழு இருதயத்தோடு நீங்க அவரை ஆராதிக்கும் போது உன்னத பலன், ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது பலன் உங்களுக்குள்ளாக வரும். Hallelujah. The new strength will come upon you right now. As you worship, the presence of God will take over that place. Hallelujah. Jesus is standing next to you. The power of God is filling you right now. Wherever you are, the presence of God is filling that place. Amen. நீங்க இருக்கிற இடங்களை தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உன் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஜீவனின் பலனானவர், ஜீவனின் பலனானவர் இயேசு கிறிஸ்து. ஜீவனின் பலனானவர் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நீ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் ஊன்ற கட்டுவார். ஹalleluya. ஹalleluya. Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஹalleluya, சர்வ வல்லமையுள்ளவர். The Bible says that the one seated on the throne is an almighty. எலியா சோர்ந்து போய் சூறைச்செடியில் படுத்த போது, When Elijah was discouraged and he is lying down under the broom tree, பரலோகம் எலியாவை பார்த்து கொண்டிருந்தது. the heaven was looking at Elijah. இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். The one who is seated on the throne is an almighty God. அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. His eyes is looking upon you. ஒரு உன்னத பலன் இறங்கி வரும். You will get a divine power. தேவ ஆட்டுக்குட்டியானவர் எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். The Lamb of God is worthy of all our praises. அவர் தூயர், அவர் பரிசுத்தர். He is holy. He is holy. ஒரு சில நிமிஷம் அவரை உயர்த்துவோமா? For few minutes can we lift him up? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ஹalleluya, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Bible records that wherever we praise him and exalt him, he will come and bless us. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. சர்வ வல்லவர். Hallelujah. Thank you Lord. சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். He is almighty God. தாவீதை திடப்படுத்தினவர் உன்னையும் திடப்படுத்த விரும்புகிறார். The Lord who strengthened David will strengthen you also. நீ அசைக்கப்படுவதில்லை. You will not be moved. கர்த்தரை உனக்கு முன்பாக நீ வைத்திருக்கிறனால நீ அசைக்கப்படுவது இல்லை. Because you have kept the Lord in front of you, he will not be moved. Hallelujah. Amen. கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாய். கர்த்தரை கண்மலையாக நீ வைத்திருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவது இல்லை. Because you have kept the Lord in front of you and you have the Lord as your rock, you will not be moved. Hallelujah. Amen. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. The presence of Lord is filling you. Hallelujah. Amen. ஆராதிப்போமா? Can we worship him? Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். வல்லவர் அவர். He is almighty God. He is ruling over your life. Amen. தூயரே ஆராதிங்க, அப்படியே ஆண்டவரை ஆராதிங்க. Worship the Lord. அவர் சர்வ வல்லவர். He is almighty God. துதி உமக்கே. ஆமென். துதி உமக்கே. நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே ஆமென். துதி உமக்கே.
பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு நன்றி. Hallelujah. Thank you for strengthening us now. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Amen. Hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர். Worship him. எல்லாரும் சேர்ந்து அவர் ஆராதிங்க. Hallelujah. சர்வ வல்லவர் சொல்லுங்க. அவர் என்னை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுங்க. அவர் உயிரோடு எழுந்தவர் என்று சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தவர் என்று சொல்லுங்க. அவர் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லுங்க. நீர் எனக்கு கண்மலை என்று சொல்லுங்க. கண்மலையின் மறைவில் உன்னை வைத்து பாதுகாப்பார். He will protect you at the cleft of the rock. Hallelujah. சர்வ வல்லவர் நீரே துதிக்கிறரே. ஆமென். துதியுமக்கே நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஆமென். துதியுமக்கே துதியுமக்கே. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we exalt you. இயேசப்பா நீர் பெரியவர். Jesus, you are great. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உம்முடைய நாமம். Your name is above all other names. எங்கள் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Our God is a mighty, almighty God. எல்லா தேவர்களிலும் நீர் பெரியவர். You are great and mighty of all gods. ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். The one who is seated on the throne is almighty. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I want to pray for your children. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒரு தேவ பலன் அவர்கள் மீது இறங்கி வருவதாக. Whoever is hearing this message, let them receive the power from you. ஒருவராகிலும் அசைக்கப்படக்கூடாது. No one should be shaken. நீர் அவர்களுக்கு கண்மலையாக இருப்பீராக. You be their rock, Lord. ஹalleluya. ஆமென். உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர்களை உயர்த்துவீராக. Lord, you hide them in your pavilion and lift them up above the mountain. அன்று உன்னத பலன் ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்கி வருவதாக. A divine power should come upon each one of them. எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. In the name of Jesus, all the discouragements be thrown away. ஹalleluya. எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. All fears be gone. அன்று இப்பொழுது உம்முடைய தொடுதலுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for your touch. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. You touch each and every one. உம்முடைய வல்லமையான தொடுதல் ஒவ்வொருவருக்கு கிடைப்பதாக. Each and everyone receive your power. செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் உன்னத பலனை கொடுப்பீராக. They need to travel a long distance. We ask you to give them the heavenly power. ஹalleluya. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. The heavenly presence will fill each and every one. ஹalleluya. உம்முடைய நன்மைகள் உண்டாவதாக. Let your goodness come upon them. எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. In the name of Jesus, all the spirit of fear be broken. தாவீதை திடப்படுத்தினவர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக. The one who strengthened David, strengthen each one of us. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்வீராக. Make them recover all. எத்தனையோ முறை இவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீங்களே, இந்த இன்னொரு முறை நன்மை செய்வீராக. Many times you have done good things and great things in our life. Yes. One more time you do a good thing, Lord. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் In ஆசீர்வதிக்கிறேன். the name of Jesus, I bless each and every one. ஆண்டவரே இந்த மெட்ரோ மிஷன் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless this Metro Mission Church. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. கர்த்தருடைய அபிஷேக தைலம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. The anointing oil of the Lord touch each and every one. அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும்.
let all their needs be met by you. ஆண்டவரே இந்த சபையில இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. Lord, we ask you to bless each and every minister of God who is ministering with this ministry. பாஸ்டர் ஆனந்துக்காக, சிஸ்டர் பாம்காக, ஆண்டவரே பெக்கி ஜெசிகாக்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு பலப்படுத்துவதாக. We pray for Pastor Anand, we pray for Sister Pam, we pray for Becky and Jesse. Lord, we ask you to bless them. அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. Let your goodness come upon them, Lord. எத்தனையோ முறை சிங்கத்தின் கரங்களிலிருந்து கரடியின் கரங்களிலிருந்து விடுவித்தவர் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் கரத்திலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். Lord, you are able to deliver them from the power of Goliath, who has delivered them from the lion, from the bear. Hallelujah. நன்றி ஆண்டவரே, அப்படி செய்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for you are going to do like that. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினருக்குள்ளாக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளாக கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for a miracle is going to happen in every family, in every individual's life. எங்க எல்லாரையும் உம்முடைய உற்சாகமான ஆவி தாங்கட்டும். Lord, let your spirit of strength continuously uphold us, Lord. Hallelujah. உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். Lord, we give all the praise and honor to you. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. In Jesus' name we pray. Amen. 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 நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive the blessing of the Lord. May the grace of our Lord Jesus Christ and love of our Father God, the fellowship of the Holy Spirit be with you and your family today and forever. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றென்றைக்கும் சதா காலமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Amen.